ஹாய்ங்க. இன்றைக்கி அக்டோபர் 19th என்னோடய பையனுக்கு பர்த்டே. எங்களோட லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்த்திங்கன்னா என்னோடய பையன் பிறந்த அன்னைக்கு தான். ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தாங்க என் பையன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவனோட பேச்சு, அவன் சிரிக்கிறது, எங்களுக்கு எல்லாமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது அப்படியே எங்களுக்கு போக்கிடும். அவன் மட்டும் போதும், நமக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவன். ஆமாங்க. தம்பி பிறந்த அன்னைக்கு அவனை என் கையில் கொடுக்கும்போது உள்ள சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பர்த்டே எல்லாருக்கும் சொல்லி நல்லா கிராண்டாக பண்ணோம். ஆனால் அது செகண்ட் பர்த்டே தீபாவளிக்கு முன்னாடிங்கிறதுனால யாருக்குமே சொல்லாமல் எங்கள் ஃபேமிலி ஆளுங்களை மட்டும் வச்சு சும்மா சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு ஆளையும் சேர்த்து கேக்கு வெட்டுறக்குள்ளேயும் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றதுனால ஈவினிங்கே கேக் வெட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எல்லாம் டவுனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி நைட்டு தான் கேக் கட் பண்ணோம். அப்படியே பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் யாருக்கு பர்த்டேனாலும் எல்லாருமே விபூதி பூசி விடுவாங்க பெரியவங்கள்லாம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அதனால் இந்த பர்த்டேக்கும் பெரியவங்கள்லாம் அப்படியே காசெல்லாம் வச்சு கொடுத்துட்டு விபூதியெல்லாம் பூசி விட்டாங்க. எப்போவுமே இங்கே அப்படி தாங்க நாங்கள் பண்ணுவோம். செகண்ட் பர்த்டேனால் 2 கேக்காக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ஒன்று, ஒயிட் ஃபாரஸ்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. லாஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது கூட கேக்கு கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கேக்கு வெட்டுறதுல தான் சந்தோஷம். அதனால லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்தோம், நிறையாலாம் கொடுக்கல. அப்படியே எங்கள் பெரியத்தவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் தம்பி கையில் கொடுத்தோன்னே எல்லோரும் காசு கொடுக்க அவரும் ஹாப்பியாக வாங்கி அவங்க அப்பா பாக்கெட்டில் வச்சு விட்டார். ஆமாங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கூட இந்தளவுக்கு ஹாப்பியாக இல்லை பையன். இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் கொளுத்தி விட்டோம். அப்படியே கேக்கை கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணன். அதையும் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தீபாவளி என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு வேறு பர்ச்சேஸ்க்கு போவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹாப்பி தீபாவளி.